வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி பாருங்க. இஃப் a equal to 6, b equal to 5, c equal to 4, d equal to 3, e equal to 2, f equal to 1, then a into b divided by d into e plus c plus f into f. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்து புட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவுக்கு 6 இன்ட்டு பிக்கு 5 டிவைடட் பை டி. டிவைடட் பைங்கிறதால நான் டிவைட் போட்டுக்கிறேன். டிவைடட் பை டி. டியோட வேல்யூ 3 இன்ட்டு இ. இயோட வேல்யூ 2 ப்ளஸ் சி ப்ளஸ் எஃப். சிஎஃப் அப்படியே ஆட் பண்ணுறவா. 4 + 1 5. ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறதால ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடறேன். 5 இன்ட்டு எஃப். எஃபோட வேல்யூ 1. இங்கே பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்கிறதால 1 3 3, 2 3 6ன்னு கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்? 2 5 10, 2 20. ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி பெருக்களை முடிச்சிடுறோம். 20 ப்ளஸ் இங்கே 5 5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 25. அவங்க டைரெக்டாக கீழே 25ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கல. மறுபடியும் அதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எழுத்துக்களை யூஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் டி. ஏவுக்கு 6, டிக்கு 3. 6 3 கூட்டினா 9 வருது. அப்போ இது இல்லை. ஏ இன்ட்டு சி. ஏவுக்கு 6, சிக்கு பார்த்தோன்னா 4. 6 24. நமக்கு 25 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. பி இன்ட்டு டி. பிக்கு 5, டிக்கு 3. 3 15. ஸோ இதுவும் இல்லை. பி இன்ட்டு பி. பிக்கு 5 இன்ட்டு மறுபடியும் பிக்கு 5. 5 25. ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, பி இன்ட்டு டி. ஸோ போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி அதை மறுபடியும் பயன்படுத்தி கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது வரும் அந்த லெட்டர்ஸோட வேல்யூ வச்சு அப்படிங்கிறது மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த எல்லா கொஷினுமே ரொம்ப யோசிக்கிறது மாதிரியான கேள்விகளாக தான் கேட்டிருந்தாங்களே. அதில் நம்ம இது வரைக்கும் ஒரு 4 கொஷினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் மீதி இருக்கிற கொஷின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.